ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுகி கேர்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹேர் ரிமூவல் டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே ஹேர் க்ரோத் பார்ப்போம்ல, இந்த தடவை கொஞ்சம் உல்ட்டா தான். ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறது ப்ளஸ் அந்த ஹேர் ரீக்ரோத் ஆகாமல் அப்படியே ரிடியூஸ் ஆகி வேனிஷ் ஆகிறதுக்கான ஒரு சூப்பர்பான டெக்னிக் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்னிக் தான். யூ கேன் டூ திஸ் அட் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் அண்ட் லிட்டரலி ஜீரோ காஸ்ட்னே சொல்லலாம். இந்த டெக்னிக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சொல்ல வந்த டெக்னிக் வேறு எதுவும் கிடையாது, சுகரிங் தான். சுகரிங் வந்து நார்மல் வேக்சிங்கை விட ரொம்ப லெஸ் பெயின்ஃபுல் அண்ட் ஹேரை வந்து நம்ம ரூட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மறுபடியும் ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். நம்ம ஹேர் தின்னிங்கும் ஆகும். ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் வின்னோம், நமக்கு இது தேவைப்படுற மெயின் இன்க்ரீடியன்ட் சுகர் தான். எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லையா? நான் வந்து ஒரு ஃபுல் கப்பு, இது கப்பா டம்ளராக என்னென்னு எனக்கு தெரியல, அது குட்டி டம்ளர் தான் நினைக்கிறேன், அதில் வந்து ஃபுல்லாக சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த விதமான மெஷரிங் கப்பை எடுத்தாலும் அதுலேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கணும், சரிங்களா? குவார்ட்டர் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன், அதே மெஷரிங் கப்பில். அதே மாதிரி குவார்ட்டர் மெஷர்மெண்ட் நம்ம வந்து வாட்டரும் இதில் ஆட் பண்ணிக்கோம். ஃபர்ஸ்ட்டு நான் குவார்ட்டர் மெஷர்மெண்ட் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ குட்டி கப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு இதுவே எனஃபாக இருக்கும். இதில் மேக் பண்ணுற சுகரிங் வேக்ஸே வந்துட்டு என்னோடய 2 ஹேண்ட்ஸையும் வேக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எனஃபாக இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ நான் வந்து குவார்ட்டர் மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து லெக்ஸ் வேக்சிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கப் அளவுக்கே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணுற ஐடியாவில் இல்லை, அப்போவே யூஸ் பண்ணி அப்போவே வந்துட்டு நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். அதனால் நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுவோம், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும், அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து ஸோ இது பாயில் ஆகி ஒரு ஹனி டெக்ஸ்சருக்கு, ஹனி கன்சிஸ்டன்சிக்கு, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹனி கலருக்கே வந்து அது சேஞ்ச் ஆகும். ஒரு லைட் எல்லோயிஷ் அப்படியே அது கன்வெர்ட் ஆகும்போது நீங்கள் வந்து ரொம்பவே மீடியம் டு லோ வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அப்போ வந்து நான் உங்களுக்கு இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். வந்து குக் ஆகி ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஸோ எல்லோயிஷ் ஆகிடுச்சா, இப்போ நம்ம இதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோன்னா, ஒரு கப்பில், ஒரு நார்மல் சைஸ் கப்பில் நான் வந்து வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ட்ராப்ஸை வந்து அந்த கப்பில் வந்து விட போகிறோம். ஸோ இதிலேருந்து அந்த ட்ராப்ஸை நம்ம வந்து கப்பில் விடும்போது அப்படியே அது வந்து அந்த நம்ம உள்ளே இருந்து அந்த கேதர் பண்ணி எடுக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டல் பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும், ஓகேங்களா? அது வந்து அப்படியே இப்போ பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஒரு அழகாக ஒரு பால் மாதிரி, கிறிஸ்டல் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஆகுது இல்லையா? லைக் இந்த மாதிரி ஆச்சுன்னா இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதோட நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கலர் டார்க்காகவே ஆகிடுச்சு, இதனால் நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரம் நீட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த சுகரை நீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் வாட்டர் வந்து உங்களோட ஹேண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சுகர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் பேக்ஸ், இதை வந்து நம்ம வந்து கையில் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது ரொம்ப ஹாட்டாக இல்லை, ஓரளவுக்கு ஹாட்டாக இருக்குது, கை வந்து பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ட் ஆகிட்டனால, கொஞ்சம் ரொம்பவே டார்க் ஆகிட்டனால நான் இப்போவே எடுத்துக்கிறேன். மேபி இது ரொம்ப லைட்டான எல்லோயிஷ் ஷேட்லேயே இருந்துச்சுன்னா நான் இப்போ எடுக்க மாட்டேன், இன்னுமே ரொம்ப ஆற விட்டு தான் எடுப்பேன். ஸோ வந்து நம்மளாம் சுகரிங் வேக்ஸை வந்து ரெடி பண்ணிக்கிட்ட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெத்தடில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டனால நான் வந்து கொஞ்சம் இந்த வாட்டர் வந்து ஹேண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நீட் பண்ணிட்டேன்னா இது வந்து அந்த நார்மலாகவே நம்ம ஹேர் ரிமூவல் பண்ணுறதுக்கான அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ வந்து சப்போஸிங்லி இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப லைட் எல்லோ ஷேட்லேயே நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன், கொஞ்சம் இந்த அளவுக்கு டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நான் வந்து ஒரு 1 டே இல்லை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அப்படியே அதை வந்து விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நீடே பண்ண தேவையில்லை, அது நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்ம ஹேண்டில் ஒரு பால் மாதிரி மேக் பண்ணி அப்படியே நம்ம அந்த வேக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வேக்சிங் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த வேக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் நேரம் நீட் பண்ணிக்கிறேன். இதுக்குமே வந்து நமக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ வந்து வேக்சிங், அது சுகர் வேக்சிங் மேக் பண்ணுறதுக்கு மேபி சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைமே வரலாம், சம்டைம்ஸ் சொதப்பிடலாம். ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு
கஷ்டம் தான். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து அத மறுபடியும் கொஞ்சம் இந்த மாரி நீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா, அத யூஸ் பண்ணி நம்மளால வேக்சிங் பண்ண முடியாது. அதனால ஹேர் ரிமூவே ஆகாது. ஸோ, இத வந்து நான் நல்லா சாஃப்ட்டா நமக்கு வந்து வேக்சிங் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சில வர அளவுக்கு நான் வந்து நீட் பண்ணிக்கிறேன். மேபி நிறைய பேருக்கு தோணலாம், நான் ஏன் கஷ்டப்பட்டு ஷுகரிங் இது எப்படியுமே பெயின்ஃபுல்லா தானே இருக்கும் அப்படின்னு. அதுக்கு நான் ஷேவிங் ட்ரிம்மிங் பண்ணிட்டு போயிடுவேனே. ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது ஷேவிங் ட்ரிம்மிங்னால ஹேர் ரீக்ரோத் ரொம்ப சீக்கிரமாவே ஆகிடும். அதனோட இன்க்ரோன் ஹேர் ப்ராப்ளம் வரும். க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால டார்க்னஸ் ஆகும். ஸோ, அதனால இது வொர்த் அ ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ, நம்ம எப்போவுமே வேக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸ்ட்ரா டிப் என்னன்னா, நீங்க வேக்சிங் பண்ணுறீங்கன்னா, லைட்டா ஒரு வார்மான வாட்டரில் நீங்கள் வந்து வேக்சிங் பண்ணுற ஏரியாவை வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் லூசனாக அப்படியே இருக்கும். ஸோ, நீங்கள் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணும்போது லெஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கண்டிப்பாக நீங்கள் பவுடர் அப்ளை டால்கம் பவுடர், எனி பேபி பவுடர் இல்லை கார்ன் ஸ்டார்ச் ஆச்சும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இன்னும் லெஸ் பெயின்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த வேக்ஸை வந்து அப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் யுவர் ஹேர் அப்ளை பண்ணி அதை வந்து இப்படி நம்ம ரிமூவ் பண்ணி இழுத்து எடுக்கிறோம் இல்லையா, அப்படி இழுத்து எடுக்கும்போது டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஹேர் தான் எடுக்கணும். ஸோ, இதனால் உங்களோட ஹேர் ரூட்ஸ்லேருந்து ஹேரே பிரேக் ஆகாமல் அப்படியே அழகாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணிங்கன்னா திரும்ப உங்கள் ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகும். மேபி உங்களுக்கு ஹேர் ரொம்ப சீக்கிரம் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ட்வைஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நாட் லைக் ஷேவிங் ஆர் ட்ரிம்மிங். அது மாதிரி நீங்கள் ஷேவிங் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸ்லேயே உங்கள் ஹேர் ரீக்ரோத் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ரொம்ப நல்லாவே ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஐ திங்க் யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து வேக்சிங் பண்ண பிளேஸுக்கும் அங்கே ஹேர் க்ரோத் இருக்க பிளேஸுக்கும் இது வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியண்ட்டாகவும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ, இதே மாதிரி நம்மளோட ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம ஹேண்ட்ஸ்லேருந்து மட்டும் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு யூ கேன் யூஸ் த சேம் மெத்தட் ஃபார் வேக்சிங் யுவர் லெக்ஸ் டூ. ஈவன் உங்களோட அண்டர் ஆர்ம் ஹேர் கூட நீங்கள் சேம் மெத்தடில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகுதான்னு ஒரு சின்ன ஏரியாவுக்கு அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வேக்சிங் பண்ணாத ஹேண்டில் எவ்வளோ ஹேர் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு. அதே மாதிரி கம்பேரிட்டிவ்லி வேக்ஸ் பண்ண ஹேண்டில் வந்து கொஞ்சம் கூட ஹேரே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஷேடே லைட் அண்டாக தெரியுது வேக்ஸ் பண்ண ஹேண்ட். இது வாட்டர் சொல்யூபிள்ங்கிறதுனால நம்ம வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து பேர்ன் பண்ணாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஆறின பிறகு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்மாலான ஹேர் கூட இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் ஷுகரிங்னால நமக்கு ஹேர் தின்னிங் ஏற்படும். அப்படியே கிராஜுவலி நமக்கு ஹேர் கூட ரீக்ரோத் ஆகிறது ரொம்பவே கம்மியாகும். முக்கியமான விஷயம் என்னென்னா இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் ஈஸியான மெத்தட். அப்புறம் கான்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா சர்டன் மெடிக்கேஷன் கூட இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரைட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன். ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணேன் அண்ட் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணணுன்னு இந்த வீடியோலேயே. ஸோ, நோ ப்ராப்ளம். If you find my video useful, do like, share and subscribe to my channel. Thank you for watching.